மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வழங்கும் மாமியார் தேவை தொடர்கிறது. அவளை தூக்குமா? இந்தாங்க தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. தண்ணி குடிமா. இந்த கொஞ்சம் குடி. சொல்லுங்க கேளுக்கா. சரி நீ உள்ள வா. நீ உள்ள வாமா. எழுந்துரு உள்ள வா. எனக்கு வேண்டாம். வா எழுந்துரு. நான் சொல்றத கேளு. எழுந்துரு வா. எழுந்துரு. வர மாட்டேன். இல்லை நீ வா. நீ வாமா நான் சொல்றத கேளு. நீ வா. சரிங்க தாத்தா. வா. வாமா. என்ன விடுங்க. என்ன விடுங்க நான் உன்கிட்ட இருக்கேன். என்ன விடுங்க சித்தி. நான் இவரை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். துர்கா அழாத துர்கா. சொல்றத கேளு. வர மாட்டேன். இங்க பாரு. அழாதம்மா. நான் சொல்றத கேளு. அழாத. என்ன சித்தி பேசவே மாட்டீங்க? மீரா எங்க காணோன்னு வேதாந்தத்துக்கிட்ட கேட்டேன். அவன் எல்லாம் விலாவரியா சொன்னான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீராவை துரத்திட்டீங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி. அவ போறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தீங்களோ நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் திட்டம் போட்டு கொண்டு அவளை துரத்துல. அவ பண்ண கேடு கெடுத்தனத்துக்கு அவளாதான் இங்க இருந்து போயிட்டான். இந்த நக்கல் பேச்செல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பழைய நாராயணியா இருந்தா உங்களுக்கு சமமா நின்னு நான் பேசிருப்படா. பாவி மனுஷன் என்ன திருத்திட்டு எனக்கு முன்னாலே பேசிட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், நீ மீரா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவா. அப்ப நிறைய பேரு அவ கால்ல விழுவாங்க. அத நான் பாப்பேன்.
முனியனே முனியனே பாருங்க அப்பா பாருங்க பாருங்க அப்பா போயிட்டாருன்னு முனியனே முனியனே பாருங்க அப்பா பாருங்க எங்களெல்லாம் விட்டு போயிட்டாருன்னு அப்பா போயிட்டாரு எங்களெல்லாம் விட்டு போயிட்டாரு பாருங்க உருவமெல்லாம் செதஞ்சு போச்சுன்னு வெறும் ஓசரத்தை வச்சுதான் இது எங்க அப்பான்னு நம்ப வேண்டியதா இருக்கு எங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டாருன்னு இன்னும் எங்களால நம்ப முடியலன்னு எனக்கும் நம்பிக்கை இல்லை உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறதுல எனக்கும் நம்பிக்கை இல்ல செத்து போன மாதிரி ஒரு டிராமா பண்ணிருக்காரு இது கங்காதர்னு இல்ல இல்லவே இல்ல இது கங்காதர்னு இல்ல கங்காதர் உங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான் ஆமா உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான் நானே உன்னை அடிச்சு கொண்டுடுவேன் போயிடு அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி நான் சொல்றதுதான்டா உண்மை சாவல அவன் ஏதோ நாடகம் ஆடுறான் எங்கேயும் போக மாட்டேன் கருமனையில தான் இருப்பேன் அப்பா செத்து கிடக்குறாரு சின்ன பசங்கிட்ட அசிங்கப்படுறேன் இல்லவே இல்லண்ணா இது கங்காதரம் உடம்பே இல்ல இல்ல என்னடா சொல்ற ஏண்டா நீ சொன்னதெல்லாம் நிஜமா இது கங்காதர் உடம்பு இல்லையா இல்லண்ணா இல்ல எனக்கு நல்லா தெரியும் இது கங்காதர்னே இல்ல கூட இருக்கிறவங்களை விட அவனுக்கு குழி பறிக்கிற எனக்கு தான் அவன் அடையாளம் நல்லா தெரியும் இது கங்காதரம் இல்லைன்னா டோர் ஓபன் பண்ணு சார் சீக்கிரம் நேராச்சு எடுத்துட்டு வாங்க போறண்டா அழுவெல்லாம் போறண்டா அழிவிடு வல்ல தூக்கி போவிட மாட்டேன் நான் போவிட மாட்டேன் போவிட மாட்டேன் வேண்டாம் போக வேண்டாம் சொல்லுங்க சித்தப்பா அவன் செத்து போயிட்டான் அவன் நிம்மதியா போகட்டுமே சித்தப்பா அவனை வெளிச்சத்திலேயே அனுப்பியமா பிரேம் வசந்தி ஒரு கை பிடிக்கடா அவன் வாழும் போது அவன் தூக்கி விடல சாகும் போது அவன் தூக்கி விடுக்கடா மகடா அவனுக்கு ஒரு கை பிடிக்க இப்படி வாடா நீ ஏன் திரும்ப
ஏன்டா உனக்கு இந்த ஆவேசம்? என்னடாச்சு உனக்கு? அதோ அங்க போறது கங்காதரம் இல்ல, கங்காதரம் இல்ல, வேற யாரோ, அது வேற யாரோ. டேய் தம்பி, கங்காதர எல்லார் கண்ணையும் கட்டியிருக்கான். ஆமா, எல்லார் கண்ணையும் கட்டியிருக்கான். கங்காதரா, நீ மத்தவங்க கண்ணை கட்டிருக்கலாம், ஆனா என் கண்ணை கட்ட முடியாது, என் கண்ணை கட்ட முடியாது. நீ எங்க ஓடி ஒழிஞ்சிருந்தாலும் சரி, கொண்டு வந்த தீருவேன், கொண்டு வந்த தீருவேன். துர்காமா, கொண்டு வந்துட்டேன், வாங்கம்மா. இந்தாங்கம்மா. அப்பாவோட ஆஸ்தி. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இது அவரோட அஸ்தி. எனக்கு இது மட்டும் போதும். இதை நீங்க நான் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும். மற்றபடி அவர் சொத்துலயோ சேர்த்து வச்ச பணத்திலயோ
எனக்கு ஒரு துரும்பு கூட வேண்டாம். இது மட்டும் போதும். இந்த அஸ்தியை நான் காசில கரைக்கணும்னு விரும்புறேன். நான் எடுத்துக்கலாமா? ரொம்ப நன்றி. கொஞ்சம் நில்லுங்க. இத பாருங்க, வக்கீல வர வச்சு பேச போறோம். உங்களுக்கு ஏதாவது செத்து ஈரம் கூட காயில இல்ல வேணும்னா தரோம். என்ன பண உதவி பண்றேன்னு சொல்ல வரீங்களா? நான் தான் எனக்கு எதுவுமே வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. இப்ப கூட அதைத்தானே சொன்னேன். எனக்கு இது போதும். அஸ்தி எனக்கு, ஆஸ்தி உங்களுக்கு. வேதாந்தம், உனக்கு ஏதாவது வேணுமா? சிச்சி, யாருக்குமா வேணும் இவனுக்கு பணமெல்லாம்? பணமெல்லாம் வேணாமா, எனக்கு ஐயாவோட படம் மட்டும் ஒன்னே ஒண்ணு கொடுங்கம்மா. என் பூஜை ரூம்ல ஐயாவோட படத்தை மட்டும்தாம்மா வைக்க போறேன். எனக்கு அது போதுமா. அப்புறம் என்ன பிரேம்? நானும் கேட்கல, வேதாந்தமும் கேட்கல. இதுக்கப்புறம் உங்க அப்பாவும் எதுவும் கேட்க போறதில்ல. நல்லா இருங்க. அம்மா இந்த பக்கம் போனதும் நான் அந்த பக்கம் போயிடுவேன். எல்லாருமே உங்க இஷ்டத்துக்கு நல்லா ஆடுங்க, ஆடுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த ரெண்டு தெய்வத்துக்கும் தினம் கொஞ்சம் பூ வாங்கி போடுங்கடா. நீங்க நல்லா இருப்பீங்க.